நீ என்னடா அந்த ஜாதி பையன். ஸோ போதை தலைக்கேறினோடனே அங்கே என்ன செஞ்சுது, அடுத்தது ஜாதி இன்வைட் பண்ணுது. அப்போ தாங்க வச்சு இந்த கத்தியில் கோகுல்ராஜ் அப்படிங்கிற அந்த இளைஞரை கத்தியால் வந்து சரமாரியாக குத்துறாங்க. குத்திட்டு இருக்கும் போதே ஒருத்தர் அதை மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையேற்று இப்போ வந்து மதுவோடு சேர்ந்து கஞ்சா பழக்கமும் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அது தலைக்கு ஏறுகிற பொழுது அவன் தன்னிலை மறந்து சேலம் மாவட்டம் சீலநாயக்கம்பட்டி பக்கத்தில் அங்கே வந்து காட்டு வளவுன்னு இருக்குது. அங்கெல்லாம் வந்து வலசக்காடு, காட்டு வளவு, மேட்டுக்காட்டு வளவு அப்படின்னு ஒரு வளைவு அப்படிங்கிறத வச்சு ஒரு பேர் வைப்பாங்க. அதனால் வந்து காட்டு வளவு அப்படிங்கிறது தான் அந்த இடம். அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்க 3 மாணவர்கள், அப்புறம் மாணவர்கள் இல்லாத ஒருத்தர், ஸ்கூல் பாய்ஸ் 4 பேர் சேர்ந்து மது அருந்த போகிறாங்க. அந்த செய்தியே நமக்கு வந்து ஸ்கூல் பாய்ஸ் மது அருந்த போனார்கள் வார்த்தையே நமக்கு முரணாக இருக்குது. பார்த்தீங்களா, இது ஏற்புடையதாக இல்லை. இந்த மது அருந்திட்டு இருக்கிற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம காரில் அந்த பக்கமெல்லாம் சேலம், இந்த திருச்சி அங்கெல்லாம் போகும்போது சனி ஞாயிறுகளில் இந்த பார்களில் உட்காந்து குடிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கிற பொழுதும், இந்த ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் காடு இருக்குது, மரத்தடி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பியர் பாட்டில் வைக்க வயசு வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்க, சின்னவங்க, மாணவர்கள் எல்லாம் வந்து வரிசையாக உட்காந்து அங்கங்கே புதர்களில் உட்காந்து மது குடிக்கிறது ஒரு வருத்தமான செயல். அது நீண்ட நாட்களாக அது இருந்துட்டுச்சு. அதை பல்வேறு ஊடகங்கள் கண்டித்தது, பல்வேறு தலைவர்கள் கண்டித்தாங்க. இப்போ நம்ம வந்து நம்பி இருக்கிறது தமிழகத்தில் வெற்றிகரமாக தன்னை முதல்வராக பதவியேற்றுக்கொண்ட தாவேகா தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையேற்று இப்போ வந்து கிட்டத்தட்ட 717 மது கடைகளை கோயில் பக்கத்தில் இருக்கிற இது மற்றும் கோயில் பக்கத்துலேயும் மற்றும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற மது கடைகளை 717 மது கடைகளை உடனடியாக தூக்க சொல்லியிருக்கார். ஸோ இந்த ப்ரப்போசல் கொடுத்ததுக்கு முதல்ல வந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடும்பத்தின் சார்பாகவும் நமது சார்பாகவும். எப்படின்னா, இந்த 4 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை முற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்னடா அந்த ஜாதி பையன், நீ என்ன கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிற, சாதியை சொல்கிறாங்க. ஸோ போதை தலைக்கேறினோடனே அங்கே என்ன செஞ்சுது, அடுத்தது ஜாதி இன்வைட் பண்ணுது. அப்போ சமநிலையில் பேசி கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு மத்தியில் போதை தலைக்கேறின போது தானும் ஒரு உயர்ந்த ஜாதி என்றும் அவன் கூட இருக்கிறவன் வந்து ஒரு குறைந்த ஜாதி என்றும் கருதுகின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடுது. அது தலைக்கேறிடுச்சு அந்த போதை. கிட்டத்தட்ட பொதுமக்கள் பார்வையில் படுகிற இடமா அந்த இடம் இருக்கிற போது சத்தம் கேட்டு ஜனங்களும் ஓடி வராங்க. ஜனங்கள் ஓடி வந்து பார்க்குற போதே கத்தி தாங்கள் வச்சு இந்த கத்தியில் கோகுல் அப்படிங்கிற அந்த இளைஞரை கத்தியால் வந்து சரமாரியாக குத்துறாங்க. குத்திட்டு இருக்கும்போதே ஒருத்தர் அதை வீடியோ படம் எடுக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழும். தமிழ்நாடு வந்து தம்பி செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதலில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. நம்ம மொழிக்கு அப்படின்னே வந்து ஒவ்வொரு கிராமத்துக்குமே வந்து ஒரு கலாச்சாரம், ஒரு சமூகத்தில் ஒரு கலாச்சாரம், ஒரு மதத்துக்குள்ள ஒரு கலாச்சாரம், இவ்வளோ கலாச்சார கட்டுப்பாடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு சமூகத்தில் ஒரு சக நண்பரை வந்து பழகிட்டு இருந்தவொடனே ஒன்றா மது குடிக்க வந்தவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அதை குத்துறது மட்டும் அல்லாமல் அதை வந்து வீடியோ எடுத்து நாங்கள் ரசிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு மாணவ பருவத்திலே வந்து மனநிலை வந்து மோசம் அடைந்திருக்குது, அல்லது முரட்டுத்தனம் அடைந்திருக்குது, காட்டுமிராண்டு தளத்தை கடைப்பிடிக்க துவங்கி இருக்கிறது. அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஊடகத்தில் ஏன் பதிவு பண்ணணும் அப்படின்னா, தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இது போன்ற செய்திகளை வந்து ஜீரணிக்கவே மாட்டார். அப்படி இருக்கும்போது இவர்கள் ரவுடிகளா? நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம பார்வையில் மாணவர்கள் அது அவங்க தான் வந்து அன்புமணி உள்ளே வராரு. அன்புமணி என்ன சொல்கிறாரு, சக மாணவர்களோடு பழகி ஒன்றா பேசிகிட்டு இருக்கலாம், ஒன்றா கலந்து வாழலாம், ஒன்றா வந்து மது குடிக்கலாம் அப்படின்னு போகிற பொழுது மதுவோடு சேர்ந்து கஞ்சா பழக்கமும் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அது தலைக்கு ஏறுகிற பொழுது அவன் தன்னிலை மறந்து சக தோழரையே வந்து சாதியின் பெயரை சொல்லி குத்தி கொலை செய்கிற அளவிற்கு அதை வீடியோ படம் எடுத்து அதை வந்து ரசிக்கிற அளவிற்கு மிருகத்தனம்
தலைக்கேறிவிட்டதே. தமிழ்நாடு வந்து இது வந்து தலையாய கடமை. எனவே தமிழ்நாடு அரசை நான் வந்து இந்த மது போதையையும் கஞ்சா போதையும் கட்டுப்படுத்துமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் சொல்லி முதல்வருக்கு முதலாக ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு சிறிய திரைப்படம் சொல்லுவாங்க, தைரியமாக சொல்லி மனிதன் தானா அப்படிம்பாரு. இல்லை, நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம் அப்படின்பாரு எம்ஜிஆர். ஏன்னா இந்த மதுவில் விழுகின்ற நேரத்தில் மனிதன் வந்து மிருகமாக மாறிடுவான் அப்படிங்கிறத புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பே 25-30 ஆண்டுகளுக்கு முன்பே ஒளிவிளக்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அவர் வந்து பாட்டாக பாடியிருக்கார். பல பாடல்களில் பல்வேறு கருத்தரங்குகளில் மது குடிப்பவர்கள் வந்து தன்னை வந்து மிருகத்தனமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குடிப்போதையில் பண்ணிட்டேன் அப்படிமா, குடிப்போதையில் பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10,000 பேரை அரெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். 10,000 பேரை கைது செஞ்சுருக்கேன். அதில் இந்த இளைஞர்களை கைது பண்ணும்போதெல்லாம் ஏடா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்கள தனியாக கூப்பிட்டு கான்செப்ட்ஸ்லாம் போக சொல்லிவிட்டு வரிசையாக உட்கார சொல்லிடுவேன். என்னுடைய ரூமில் அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்து தண்ணி குடிக்கிறேன், சாப்பிடுங்கிறார். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இது ஊடகத்தில் வந்து நான் காவல்துறையை விட்டு வெளியில் வந்துட்டு இதெல்லாம் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த செய்திகள்லாம் எங்களோடவே வந்து ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பதிவு பண்ணுறேன். இந்த மாணவர்களை கேட்குற பொழுது எங்கள் அம்மா அப்பா கைவிட்டுட்டாங்க சார், அல்லது எங்கள் அப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டார், இல்லை எங்கள் அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டார், அப்போ எங்கள் அக்கா தான் வளர்க்குறாங்க, எங்கள் அத்தை தான் வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வந்து கைவிடப்பட்ட குழந்தைகளும் இளம் வயதிலே வந்து மது போதைக்கு அடிமையான குழந்தைகளும் இவங்க தான் வந்து தவறு செய்வர்களாக மாறுறாங்க. ஒரு தடவை சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அங்கே இருக்கிற பெரும் குற்றவாளிகள் அத்தனை பேர் 30 நாள் போதும் அங்கே இருக்க எல்லா குற்றவாளிகள்ட்டும் இன்ட்ராக்ட் ஆகிடுவான். அவங்க வந்து ஜூனியர் வெல்கம் மாதிரி சொல்லி, யாரா அவன் எந்த பக்கம் பெரம்பூர்காரனா, நீங்கள் வா மாமா பெரம்பூர்லேருந்து வந்திருக்காரு பாரு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி, டேய் என்னடா ஒரு சாதா சப்ப கேஸில் உள்ளே வந்திருக்க, ஏன்னா நாங்களாம் பெரிய நீங்கள் என்ன வளர்க்குறோம், அவன் பெரிய விஷயமெல்லாம் சொல்லி கொடுத்துருவான். சிறைச்சாலைகள் வந்து இந்த மாதிரியான முரட்டுத்தனத்தை பரிமாறும் கூடமாக மாறிடுச்சு. அதனால் வந்து இந்த மாணவர்கள் மத்தியில் ஒழுக்க நெறியை கற்பிக்கின்ற முறை வந்து கொஞ்சம் குறைந்திருக்கிறது. சரி, இப்போ அந்த பசங்க வந்து கைது பண்ணிட்டாங்களா சார்? எஸ், நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜனங்க, என்னடா அது மனித நடத்தைக்கே வந்து முரணாக இருக்குதே, நீங்கள் வந்து ஒரு சக மாணவனோட ஒன்றா குடிச்சிட்டு ஒரு சாதாரண சண்டை ஏற்பட்டதுக்காக நீங்கள் வந்து குத்திட்டு வீடியோ எடுக்கிறீங்களேன்ட்டு பொதுமக்களே பிடிச்சி அவங்கள கொண்டு போயிட்டு இப்போ வந்து அவங்கள வந்து காவல்துறையில் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த 2 மாணவர்களும் ஒரு மாணவர் இல்லாத நண்பரும் 3 பேருமே வந்து கொலை குற்றத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வந்து அந்த இறந்து போன மாணவன் கோகுல் என்பவர் வந்து இது மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த அல்லது பட்டியலிடத்த வகுப்பை சேர்ந்தவர்களால் அவர் மீது சாதிய வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்றால் அவங்க வந்து அந்த மாதிரியான வழக்கில் பதிவு பண்ணுவாங்க. அப்படி பதிவு பண்ணால் அவங்களுக்கு பெயிலே கிடைக்காது. அவங்க 3 பேருடைய வாழ்க்கையுமே வந்து வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கே போயிட்டாங்க பள்ளி பருவத்திலே. அதனால் இது போன்ற செயல்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாணவரும் தமிழகத்தில் வந்து மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிற பொழுது எவ்வளோ அன்பு பாசத்தோடு உட்கார்ந்து ஒவ்வொரு நண்பரையும் வந்து பதவி ஏற்க வைத்தாரோ, எப்படி இந்த நாட்டை வழி நடத்தணும்னு நினைக்கிறாரோ, அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் கோஆப்ரேட் பண்ணணும். ஆசிரியர் சமுதாயம் நினைச்சா மட்டும்தான் இந்த மாணவர்களை ஒழுக்க சீலர்களாக மாற்ற முடியும். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் அத்தனை பேருமே வந்து மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்புகளை எடுத்து ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போனால் பெயில் கிடைக்காது. அப்புறம் இவங்க வந்து 18 வயதுக்கு குறைவாக இருக்கிறவர்கள் என்றால் சிறார்களாக கருதப்படுவார்கள். அவங்க வந்து இப்போ அதனால தான் நம்ம வந்து அந்த 3 பேர் சொல்ல ஊடகத்தில் கூட வந்து சட்டத்தில் விசாரிக்கும் போதே மஃப்தி போலீஸ் தான் விசாரிக்கணும்னு இருக்குது. அவங்கள வந்து சிறார் சீர்திருத்த பள்ளியில் தான் அடைக்கணும்னு இருக்குது. 18 வயசை இப்போ கடந்துடுவாங்க. +2 படிக்கிறவங்களாக இருந்தால் 18 கடந்து அல்லது 1 வருஷம் ஃபெயில் ஆகி படிச்சிருந்தா அவருக்கு ஏற்கனவே 18னா அவர் வந்து ஓப்பன் சிறைச்சாலையில் போயிடுவார்.
யார் 18 வயது கீழே இருக்கிறார், 17 வயதாக இருக்கிறாருன்னா அவர் வந்து சிறார் சிறைச்சாலைக்கு அனுப்புவாங்க. அதன் பிறகு அவர் 18 கடந்துட்டாருன்னா அவர் வந்து மேல் இருக்கிற சிறைச்சாலைக்கு, பொது சிறைச்சாலைக்கு அனுப்பிடுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை கிடைக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் பொது இடத்தில் சாதியை சொல்லி திட்டுறது, என்னங்க, பொது இடத்துல கொடூரான முறையில் கத்தியை குத்தி சக மாணவனை கொலை செய்தது, அதை வந்து படம் எடுத்து ரசித்தது, இது யாருமே வந்து ஏற்புடையதில்லாத ஒரு செயல். மனித, அது தமிழக சமூகத்தில், தமிழ்நாடு போன்ற ஒரு அமைதி பூங்கா என்று கருதப்படுகின்ற தமிழ் சமூகத்தில் நடைபெறக்கூடாத ஒரு அரிதிலும் அரிதான ஒரு வழக்காக இது கருதப்படும் என்று நான் நினைக்கிறேன். சமூக பாதுகாவலராக இருக்கிற நீதிபதிகள் கூட இதை பொறுக்க மாட்டார்கள். இந்த திருத்தணியில் ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து இங்கே தென் மாவட்டங்களில் ஒரு சாமி ஊர்வலம் நடந்துட்டுருக்கு. சாமி ஊர்வலத்தில் பக்கத்து ஊருக்காரன் சாமி பார்க்க வந்திருக்கான். திருவிழான்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊர்? இந்த ஊர் தானே? சரி தான். ஸோ இப்போ அங்கேயெல்லாம் கிராமத்தில் அப்படின்னா, இப்போ வந்து பெரியபாளையத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு வைங்களேன். பெரியபாளையம் திருவிழான்னா அந்த சுற்றியில் இருக்கிற 18 கிராமத்துக்காரன் வருவான். சாமி ஊர்வலம் போது எந்த கிராமத்துக்காரன் வேணாலும் சாமிக்கு முன்னாடி ஆடிட்டே போவாங்க. அந்த ஆடிட்டே போகிறது வந்து ஒரு நேர்த்தி கடன் என்று கருதப்படுகிறது. அப்படி வந்து வெளியூர்காரன் வந்து அவன் எப்போவுமே வந்து பல்வேறு விழாவில் நல்லா டான்ஸ் ஆடுறான். அவன் வந்து இங்கே இந்த ஊர் பசங்களை விட அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான். அந்த மியூசிக்கு, அந்த மேளத்துக்கு தகுந்த மாதிரி அவன் இதை தாங்காத அந்த உள்ளூர் பசங்க, என்னடா எங்கள் ஊர் சாமிக்கு முன்னாடி நீ வந்து ஆடுற அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கல. கேட்டால் பொது இடத்துலேயே அவனை அடிச்சு கொண்டுட்டாங்க. பொது இடத்துல இப்போ ஊர்வலம் போயிட்டு இருக்குது, 10 பேர் சேர்ந்து அவனை பொது இடத்துலேயே போட்டு அடிக்கிறாங்க. அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் பிராட் டெட் சொல்லிட்டாங்க. சாமி வந்து ஒரு ஊரில் திருவிழா நடக்கிற பொழுது ஊர்வலத்தில் தனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு, நம்மளை விட அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா? அதை சகித்து கொள்ள முடியாமல், சகிப்புத்தன்மை, அதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சகிப்புத்தன்மையை வந்து ஒரு ஒரு உடாத சரத்தாக வச்சுருக்காங்க இந்தியாவில். காரணமே வந்து சகிப்புத்தன்மை என்பது, பேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கும் வளர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இப்போ அந்த அடித்த 8 மாணவர்கள், 8 இளைஞர்கள் இருக்காங்கல்ல, திருவிழா நடந்துட்டு போது 8 பேர் கைது பண்ணி மர்டர் கேஸில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது முந்தா நாள் நடந்திருக்கு. இவங்களாம் இளம் வயதிலேயே வந்து தமக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கும் அல்லது தூக்கு தண்டனை கூட கிடச்சி நம்ம வாழ்க்கையே சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற செய்தியை நீங்களாம் ஏன் உணராமல் இந்த இளைஞர்கள்லாம் இப்படி பண்ணுறீங்க? தமிழ்நாட்டு இளைஞர்களே, இதெல்லாம் ஏன் நாங்கள் ஊடகத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, இது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களால் கொடுத்த நீங்கள் சிறைக்கு போகிறேன் அப்படின்னா உங்கள் அக்கா என்ன செய்வாங்க, உங்கள் தம்பி என்ன பண்ணுவான், என்னங்க, உங்கள் தம்பி என்ன பண்ணுவான், உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா என்ன பண்ணுவாங்க, உங்கள் அத்தைமார்கள், பெரியப்பா பெரியம்மாமார்கள், தாத்தாமார்கள், சுற்றத்தார்கள், அத்தனை பேருமே நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். உங்கள் சுயமரியாதை வந்து அங்கே பறி போயிடும். நீ வந்து ஒரு கொலையாளியாய் வந்து உன் வாழ்நாள் முழுவதும் பார்க்கப்படுவாய், ஒரு ரவுடியாய் பார்க்கப்படுவாய், ஒரு கெட்டவனாய் பார்க்கப்படுவாய் அப்படின்லாம் வந்து ஆசிரியர்கள் சொல்லணும். இல்லைன்னா ஊடகம் கூட அடிக்கடி ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிங்கன்னா சமூகத்தில் உன் மீது இருக்கிற பார்வை, உன் வாழ்நாள் முழுவதுமே உன் மீது இருக்கிற பார்வை சரியான பார்வையாக இருக்காது. அப்படி ஒரு பார்வை படும்போது உன் வாழ்க்கையில் நீ கடந்து செல்வது எவ்வளோ கடினமானது அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் வந்து உணர் செய்யணும். எதுக்காக வந்து தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலைகளே வந்து மூடிடலாங்கிறான். அப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து சுய ஒழுக்கத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் வந்து கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணத்தை விதைக்க வேண்டிய காலம் இது. இப்போ தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை, இப்போ ஜெயராஜ் பெலிக்ஸ் கேஸில் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கே வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு வந்து கொடுத்ததுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, போதைப் பொருள் கலாச்சாரம். போதை வந்து எந்த இடத்துல அவனுக்கு பெரிய பாலத்தில் கிடைக்குது, கும்முடிப்பூண்டியில் அவனுக்கு கிடைக்குது, அவன் மிருகமாயிடுவான். அந்த ஊரில் கும்முடிப்பூண்டியில் கிடைக்குது, கும்முடிப்பூண்டிக்காரெல்லாம் கோவிச்சக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், திண்டிவனத்தில் கிடைக்குது, ராமநாதபுரத்தில் கிடைக்குது, சிலோன் பார்டரில் கிடைக்குது, டெய்லி வந்து குஜராத்திலேருந்தும் ஒரிசாவிலேருந்தும் ஆந்திராவுக்கு வந்து, ஆந்திராவிலேருந்து ராமநாதபுரம் போய் ராமநாதபுரத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகுது. இது வந்து பெரிய ரூட்டாக